நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்லாம வளர்ந்த ஒரு குடும்பம்னால ஒரு ஒதுக்கி தான் அதாவது ஒருத்தங்க வந்து ஒரு போட்ட துணியை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அது வந்து நான் தவறுன்னு சொல்ல முடியல எனக்கு. ஆனால் நான் அது ஒரு சின்ன வயசில் ஒரு காயம் இருக்குது எனக்கு. ஏன்னா எங்களை விட எல்லாமே சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்பா இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிறதுனால 4 பேர் நம்ம பொண்ணை தப்பாக சொல்லிடுவாங்களா, அந்த 4 பேர் இந்த சமுதாயத்தில் தான் அந்த 4 பேர் தான் நம்ம லைஃப்பை நான் வந்து கெடுக்கிறாங்கன்னு சொல்லுவேன். அந்த நாசமாகிறது அந்த 4 பேர் தான் கேட்பாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஏன்னா நான் படிக்க தான் செய்கிறேன், நான் வேற எதுவுமே பண்ணலையே, ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய தண்டனை அப்படிதான் தோணும். ஏன் இந்த நம்மளை இவ்வளோ தண்டனை கொடுக்குறாங்க, நான் நாளைக்கு நல்லா இருந்துட மாட்டோமா, நம்ம ஃபேமிலி நம்ம நல்லா வச்சுக்க மாட்டோமா, நம்ம அம்மாவுக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு போய் 1 மாதம் சம்பளத்தை கொடுத்துட மாட்டோம், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இது அரசாங்க வேலையெல்லாம் உனக்கு கிடைக்காது, இந்த சமுதாயத்துலேருந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது, நீ படித்து வேஸ்ட்டு அவ்வளோதான். எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் தான் எனக்கு கேட்டு அது எப்படி எனக்கு படித்து வேஸ்ட்டாக நான் வேஸ்ட்டாக விட மாட்டேன். ஒரு அரசாங்க வேலைக்கு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம ஈஸியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் புக்ஸை எடுக்க விட மாட்டாங்க, புக்ஸை வந்து ஒழிச்சு வச்சிருவாங்க. நான் படிப்பு தான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கே ஒரு சமூகம் நம்மளை அனுமதிக்க மாட்டேது. ஏன்னா நான் அவ்வளோ தோற்றுருக்கேன், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு கேட்பாங்க, இவ்வளோ நாள் நீ படிச்சுட்டு இருக்க, இவ்வளோ வயசாகுது, அதெல்லாம் ஒரு 20 எக்ஸாமாவது நான் எழுதியிருப்பேன். அவங்களுக்கு வந்து சென்னையில் வந்து படிக்கிறது. அண்ணாவுக்கு வந்து பேசிக்கலாக எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அண்ணா கொஞ்சம் ரிசர்வ் டைப், பொண்ணுங்க கொஞ்சம் படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். நான் காலேஜ் படிக்கும்போது அவங்க என்ன படிக்கக்கூடாது, நான் இஸ்லாமிய சமூகம்னால படிப்புக்காக ஓடி போன ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்கணும்னு நான் தான். வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் பீர்மா நுஸ்ரத். நான் வந்து இப்போ விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் நேர்முக உதவியாளராக நான் நடந்து முடிஞ்ச 2024ஆம் ஆண்டு நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி இப்போ வந்து நேர்முக உதவியாளராக பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்கேன். இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் வந்து என்னோட முதல் முயற்சி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பேரூராட்சி சேர்ந்த மந்தாரம்பூதர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் தான் நான் வந்து என்னோட ஆரம்ப பள்ளி அப்புறம் வந்து மேல்நிலை கல்வி எல்லாமே நான் முடித்தேன். என்னோட அப்பா வந்து நான் 3 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. என்னோட சேர்த்து வந்து எனக்கு 2 அக்கா ஒரு அண்ணன். இப்போ நான் 4வது பொண்ணு. குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு வறுமை, அதுவும் ஒரு 4 பசங்களை வளர்க்கணும், அதுவும் இந்த ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துலேருந்து வரும்போது ஒரு படிப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு படிப்பு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்த ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். அரசாங்க பள்ளியில் படித்தனால நமக்கு கல்வி ஒரு இலவசமாக கிடைச்சது. சத்துணவுங்கிறது இந்த மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது நாங்கள் அந்த சத்துணவு வாங்கி சாப்பிடும்போது எங்களுக்கு இப்போ தான் அந்த அருமை தெரிஞ்சிச்சு. ஒரு 2 யூனிஃபார்ம் செட்டு தான் இருக்கும். அந்த யூனிஃபார்ம் செட்டை மாற்றி நம்ம போட வேண்டியதாக இருக்கும். யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வறுமை இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றது. சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒரு குடும்பம்னால ஒருத்தங்க வந்து ஒரு போட்ட துணியை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அது வந்து நான் தவறுன்னு சொல்ல முடியல எனக்கு. ஆனால் நான் அது ஒரு சின்ன வயசில் ஒரு காயம் இருக்குது எனக்கு. ஏன்னா எங்களை விட எல்லாமே சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்பா இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இதுக்குமே மதிப்பு இருக்காது. அதாவது சமுதாயத்தில் பணமும் மதிப்பும் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே எனக்கு தோணுது. அந்த ஒரு நிலைமையில தான் சார் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அம்மா ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், அவங்க படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே, என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நமக்கு தோணும், நம்ம வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், படித்தா நம்ம நல்லா இருக்கலாம். ஒரு ஆண் இல்லாத ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், ஃபேமிலி வந்து எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். அம்மா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு சமூகத்துலேயும் ஒரு ஈக்குவலாக வச்சு பார்க்க மாட்டாங்க. ஒதுக்கி வைக்கிற மாதிரி அம்மாவை வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி நடத்துவாங்க. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் மார்க்கில் தான் நான் 12th வந்து கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா விவேகானந்தா காலேஜ்னு ஒரு காலேஜ், அங்கே கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டேன். எனக்கு ஆனால் என்னவோ தெரியல, நம்ம லைஃப் வந்து இன்னும் ஒன்று எக்ஸ்போஷர் ஆகணும், இந்த இடத்துல நம்ம லைஃப் தேங்கிடக்கூடாது. நான் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு என்னோட சிஸ்டர் வந்து எங்கே பண்ணியிருந்தாங்கன்னா சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஜேர்னலிஸ்ட், தனியாக தான் இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணாங்க சென்னையில். இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து நான் வீட்டில் சொல்லாமையே வந்துட்டேன். சென்னை வந்ததுனால என்னால் காலேஜ் வந்து கன்டினியூ பண்ண முடியல. 1 வருஷம் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, ஓகே 1 வருஷம் வேஸ்ட் ஆகிட்டுன்னு திரும்பவும் வந்து அந்த எங்கள் நாகர்கோவிலே வந்து ஹிந்து காலேஜ்னு ஒரு காலேஜ், அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ணா கொண்டு போய் சேர்த்தாரு. அண்ணாவுக்கு வந்து பேசிக்கலாக எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அண்ணா கொஞ்சம் ரிசர்வ் டைப், பொண்ணுங்க கொஞ்சம் படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். நான் காலேஜ் படிக்கும்போது அவங்க என்ன படிக்கக்கூடாது, நான் இஸ்லாமிய சமூகம்னால இதுக்கு மேலே நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து அண்ணனுக்கு இருந்துச்சு. ஆனால் படிக்க விடலை.
அதுக்கப்புறம் நான் சென்னையில் வந்து அக்கா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் திரும்பவும் அங்கே ஹிந்து காலேஜ்னு ஒரு காலேஜில் சேர்த்தாங்க. அந்த காலேஜ்லேருந்து வீட்டில் சொல்லாமல் ஓடி போயிட்டேன். படிப்புக்காக ஓடி போன ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்கணுன்னு நான் தான். படிப்புக்காக என்னை வீட்டுக்கு சென்னைக்கு வந்து தனியாகவே, அப்புறம் அக்கா வந்து எனக்கு இங்கே சென்னையில் வந்து குருநானக் காலேஜ்னு ஒரு காலேஜில் சேர்த்து விட்டாங்க. என்னை படிக்க வைக்கணும்னு ரொம்ப அக்கா உறுதியாக இருந்தாங்க. அக்காவுக்கு இன்ன வரைக்கும் அதுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலான்னு சொல்லிட்டு எங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எழுதுனேன். தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் தான். பட் அதில் என்ட்ரன்ஸ் எழுதி எனக்கு கிடச்சிச்சுங்கிற போது எனக்கு ஒன்று ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா என்னால் அங்கேயும் வந்து என்னை அண்ணா வந்து படிக்க விடலை. நீ படிக்க வேண்டாம், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்னை பாதியிலே வந்து படிக்க விடாமல் ட்ராப் அவுட் ஆகிட்டேன். ட்ராப் அவுட் ஆகும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணுறோம், ஆனால் ஈஸியாக வந்து அந்த அந்த இதை நம்ம கொடுக்க மாட்டுறாங்க. ஏன் நம்மளை சின்ன வயசுலேருந்தே படிப்புக்கு ஏன் இவ்வளோ முட்டுக்கட்டை போடுறாங்க? ஒரு பொண்ணு படித்தா என்ன தப்பு? படித்து ஒருத்தங்க லைஃப் நல்லா இல்லாமல் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு படித்தாதான் அந்த லைஃப் நல்லா இருக்குங்கிறத நான் காட்டணுங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு படித்தேன். ஏன்னா நம்ம தோத்துறக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த சமூகத்துலேருந்து வரோம். நம்ம நாளைக்கு தோத்துட்டோன்னா நீங்கள் பாருங்கள் இவ்வளோ நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்தனால தானே இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு. படிக்க முடியலன்னு சொன்னது சரி, வேறு ஆப்ஷன் வீட்டிலேருந்தே படித்து பாஸ் ஆகிற மாதிரி நான் பார்க்கும்போது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நம்ம வீட்டிலேருந்தே படித்து கூட நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா என்சிஆர்டி புக்ஸ்லாம் வந்து அக்கா வாங்கி கொடுத்தாங்க. என்சிஆர்டி புக்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது யூபிஎஸ்சி ஜர்னி தான் ஆரம்பித்தேன். 2017 ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னென்னா ஒரு வருஷம் என்னென்னா தமிழ் மீடியத்துலேருந்து படித்து வர பசங்களுக்கு எல்லாமே வந்து நான் டேலண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படித்து வரவங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் தமிழ் மீடியத்தில் படித்து வரும்போது இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அது ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நான் இன்றைக்குமே தமிழ் மீடியம் படித்த பசங்க என்றைக்குமே நீங்கள் வந்து தளர்ந்துடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து மனிதநேயத்தில் 2017 ஆரம்பித்தேன். யூபிஎஸ்சி எழுதுனது வந்து 2017 வருஷம் படிக்க ஆரம்பித்தேன். 2018 ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அந்த அட்டெம்ப்ட் எனக்கு கிளியர் ஆகலை. எனக்கு மதியானத்தோட எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சென்னையில் எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஆல் இண்டியா ரேடியோ சென்னை அங்கே வந்து அவங்க வந்து ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சரி ஓகே அங்கே ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் போயிடுவேன். அது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான், அது நிரந்தரமான வேலை இல்லை. மனிதநேயம் படித்ததுக்கப்புறமா அரசாங்கத்திலேருந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வந்து கிரீன்வேஸில் இருக்குது சார். ஸோ அதில் போய் நான் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனேன். ஸோ அப்படி என்ட்ரன்ஸ் எழுதி அதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் அங்கே படித்து நான் கொடுத்தேன். பட் அதுலேயுமே இந்த ட்ராபேக்ஸ் என்னால் அது வந்து கிளியர் பண்ண முடியல. ஃபிலிம்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அப்புறமே எனக்கு ஃபெட்டப் ஆகிடுச்சு. ஐயோ இது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சரி வேறு எக்ஸாமினேஷன் பார்க்கலாம், எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் இல்லைன்னா வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்துச்சு. ஸோ அதுவுமே எழுதினேன். அதுலேயுமே எனக்கு வந்து அந்த கோச்சிங் எங்கே போய் கோச்சிங் பண்ணணும், ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியல, அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. வீட்லேயுமே அம்மா வந்து அவ்வளோ காசு அவங்களால கொடுக்கவும் முடியல. அந்த அளவுக்கு போய் படிக்கிற அளவுக்கு வீட்டில் வசதியும் அந்த சூழ்நிலை அம்மாவால் கொடுக்க முடியல. ஏன்னா அண்ணாவும் சப்போர்ட் பண்ணலை, நானும் போய் அம்மாவை போய் தொந்தரவு பண்ணலை. இப்போ நான் யூத் பேப்பர்லேயே கூட நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அப்போ இவங்களால முடியுது தானே, அவங்களும் இந்த மாதிரி நம்மளை விட கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வராங்க, அப்போ நம்மளாலையும் முடியும். எனக்கு அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணதே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன் சார். 24 வயசு, 24, 25 அதுலேயுமே அட்டம் கொடுத்தேன். அப்புறம் 26, 27 வந்து நான் யூபிஎஸ்சி போகலை. ரொம்ப நல்லா படிச்சுட்டு போகலாம், இல்லைனா வேறு எக்ஸாமினேஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நான் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுலேயும் போனால் அதுலேயுமே இப்போது சில எக்ஸாம்ஸ் என்னென்னா நம்ம எழுதுகிறோம், ஆனால் வந்து அதுக்கான ரிசல்ட் வர டைம் ஆகும். அப்போ தான் தோணுச்சு, அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ஒரு உண்மையாகவே இருக்கா, இல்லைனா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட நெகட்டிவாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க, உண்மையாகவே அப்படி தான் இருக்குமா, ஏன்னா நம்ம தோக்கும் போது தான் உண்மை அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஆனால் அதை தாண்டி நம்ம வரணும் சார். அதுதான் நான் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் அதான் சொல்லுவேன், என்றைக்குமே வந்து நம்மளை நம்ம நம்பணும். எவ்வளோ தோல்வி வந்தாலும் நம்ம ஏன்னா நான் அவ்வளோ தோற்றுருக்கேன், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு கேட்பாங்க, இவ்வளோ நாள் நீ படிச்சுட்டு இருக்க, இவ்வளோ வயசு ஆகுது, அது இல்லாமல் நீங்கள் முஸ்லீம் கம்யூனிட்டி, இவ்வளோ வயசு மேரேஜ் ஆகாமல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க, ஏன் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்காமல் படிக்கிறீங்க?
ஒரு 20 எக்ஸாமாவது நான் எழுதியிருப்பேன். யூபிஎஸ்சி ஒரு 3 எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் நிறைய இப்போ நான் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கூட அந்த டைம் படிச்சுலாம் நான் எழுதலை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு நம்ம யூபிஎஸ்சி படித்தனால சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்ஸ்லேயே போகலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருந்துச்சு. நான் ஸ்டேட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கே வரலாமே அட்டன் பண்ணால் சும்மா போயிட்டு நம்ம இங்கி பிங்கி பாங்கி போடுற மாதிரி அப்படிதான் போயிட்டு எக்ஸாம்ஸ்லாம் நான் அப்படி தான் எழுதுனது. எதுவுமே வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம படித்து எழுதணும் அப்படின்னே தெரியாது. நம்ம நாளைக்கு ஒரு மேரேஜ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் போயிட்டோம்னா நம்மளால் படிக்க முடியாதுன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய லைஃப் வந்து சிலவங்களோட லைஃப் நல்லா இருக்குது, ஆனால் சிலர் லைஃப் வந்து மேரேஜ் பண்ணனால நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா படிக்க முடியல அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து ஒன்ஸு இதுவா அதுவான்னு டிசைட் பண்ணும்போது வேலை தான் எனக்கு வேலை. நம்ம குடும்பத்துலேருந்தே நமக்கு வந்து சில சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்கும்போதே நான் வந்து அவ்வளோ நான் விஷயத்த ஃபேஸ் பண்ணேன். நான் அவங்கள தப்பு சொல்லலை, பட் அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து அவங்க உட்காந்து படிக்க ஆரம்பித்தாலே நம்மளை அவ்வளோ டார்ச்சர்ஸ்னால் நான் அழாத நாளே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலை எனக்கு. அவங்களே வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் இருந்து, நீ வந்து இந்த படிப்புலாம் செட் ஆகுது, தூக்கி போட்டுரு, படிப்பே வேண்டாம், புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு புக்ஸை எடுக்க விட மாட்டாங்க, புக்ஸை வந்து ஒழிச்சு வச்சிருவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், நான் படிக்க தான் செய்கிறேன், நான் எங்கேயுமே நான் தப்பு பண்ணலை, நான் படிக்கணும், படிப்பு தான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கே ஒரு சமூகம் நம்மளை அனுமதிக்க மாட்டேது. செடிக்கு தண்ணி ஊற்றுனோடனே காய்ச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. செடிக்கு தண்ணி ஊற்றுனோடனே நீ மரமாயிடணும். எங்கள் அம்மாட்ட நான் சொல்வேன், அம்மா இது வந்து ஈஸியான ப்ராசஸ் கிடையாது, வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நிலைமைக்கு வந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம அந்த இடத்த அடைஞ்சிட்டோம்னா நம்மளோட சமுதாயமே, நம்மளோட ஒரு ஜென்ரேஷனே மாறும். படிப்புக்கு ஏன் இவ்வளோ தடையாக இருக்காங்கங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு அரசாங்க வேலைக்கு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம ஈஸியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் படிக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, நமக்கு சமூக ரீதியாக நிறைய அழுத்தம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எடுத்த உடனே சில பேர் ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடுவாங்க, ஈஸின்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஒரு ஆப்ஷனில் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வந்து நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்ம கூடயே படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த வேலை கிடைக்காது. அதுவே சொல்லி நம்ம வீட்லேயும் சரி சமூக ரீதியாக சரி அவங்களால பாஸ் பண்ண முடியுது, ஒன்னாலேயே பாஸ் பண்ண முடியல அப்படின்னு நமக்கு ஒரு நிறைய அழுத்தம் இருக்கும். அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமில் நான் 3 அட்டெம்ப்ட் கொடுத்து என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற போது நான் ஒரு வேலை வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு கட்டத்தில் நான் யோசிக்கும் போது அப்போ எனக்கு வந்து சரி நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், நம்ம அந்த சிவில் சர்வீஸ் ஏன் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ் மட்டும் அட்டன் பண்ணுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வேலையும் வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. அப்போ வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பித்தேன். 2019 குரூப் 4 எழுதினேன், அதுவும் எனக்கு கிடைக்கல. அந்த டைம் நான் வந்து சீரியஸாக படித்து எழுதணும் அப்படின்னு ஒரு இதில் போகலை, சும்மா நார்மலாக தான் அட்டம் பண்ணேன். நான் எப்போ சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு நிறைய தோல்வி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இது வந்து இன்னும் நம்ம சீரியஸாக எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற போது நான் வந்து 2021 அப்புறம் குரூப் 1 எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். குரூப் 1 எக்ஸாம் எழுதும்போது எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆச்சு. கிளியர் ஆனும்போது என்ன ஆகுதுன்னா அப்புறம் வந்து மெயின்ஸ் வந்து எழுதினேன். மெயின்ஸில் வந்து எனக்கு மேக்ஸ் வந்து சப்ஜெக்ட் ரொம்ப எனக்கு ட்ராபேக்னால அதில் என்னால் கிளியர் பண்ண முடியல. அப்போ என்னடா குரூப் 1 லெவல் வரைக்கும் நம்ம வந்துட்டோம், இதுவே நமக்கு சக்ஸஸ் தான், நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போது எனக்கு உண்மையாகவே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோணுச்சு. ஓ நம்ம பாருடா இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து காலை வச்சா போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு அவ்வளோ தோல்விக்கு அப்புறம் எனக்கு அந்த ப்ரிலிம்ஸில் கிடச்ச ஒரு இதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் குரூப் 1 வரலைன்னா என்ன, அடுத்த எக்ஸாம் நான் எப்போவுமே அடுத்தடுத்த எக்ஸாம் நான் அந்த இடத்துல சோர்ந்து போகவே மாட்டேன். ஒரு இடத்துல நம்ம பாஸ் பண்ண முடியல, நம்மளுக்கு இன்னும் பெட்டர் நம்ம ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பித்தேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வந்து அதை படிக்க வந்து நான் இன்னும் ஐ எம் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. அப்படி போக அப்புறம் வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷன் வந்துச்சு. ஆனால் அந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் வந்து 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து, அந்த கேப்பில் நான் ரொம்ப ப்ரெஷரை தாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறது பிரச்சனை இல்லை, பாஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருப்போம்.
நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே இப்போ வந்து அந்த வேலை நமக்கு கிடைக்கும்போது இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறோன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்த ஒரு பாதை தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால தான் நான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட அட்வைஸ் கேட்டால் கூட சொல்லுவேன், எப்போவுமே நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க, ஃபெட்டப் ஆயிடாதீங்க. இன்றைக்கும் நீங்கள் என்னைக்கு நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டிங்களோ அன்னைக்கு நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் வந்து தாண்டி வந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபேமிலியில் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் போனாங்க. ரொம்ப டார்ச்சர்னா என்ன சொல்கிறது, நான் உட்காந்து படிக்க ஆரம்பித்தாலே ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு டார்ச்சர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீ படித்து என்ன தான் பண்ண போகிற, நீ நாளைக்கு வந்து பெரிய இதில் போய் உட்கார போறியா, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இது அரசாங்க வேலையெல்லாம் உனக்கு கிடைக்காது, இந்த சமுதாயத்துலேருந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது, நீ படித்து வேஸ்ட்டு அவ்வளோதான். எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் தான் எனக்கு கேட்டு அது எப்படி எனக்கு படித்து வேஸ்ட்டாக நான் வேஸ்ட் ஆக விட மாட்டேன், என் படிப்பு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திரும்ப முயற்சி பண்ணி கடைசியில் இன்றைக்கி வந்து வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் சொல்லுவேன், இன்ன வரைக்கும் என்னை எங்கள் வீட்டில் எவ்வளோ தூரம் இதை நடத்துனாங்களோ இன்றைக்கி அவ்வளோ அளவுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. வீட்டில் வந்து இப்போது ஒரு கட்டத்து மேலே நம்ம படிப்போம், அந்த படிப்பு வந்து இந்த படிப்புனால ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து நம்மக்கிட்ட செலுத்திட்டே இருப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் பாசிட்டிவாக இருக்க நம்ம ட்ரை பண்ணாலுமே நம்மக்கிட்ட வந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் வந்து வேலை பார்க்க சொல்லுவாங்க. நம்ம அதாவது படிப்பு மட்டும் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் வேலை பார்க்க முடியாது, படிப்பில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். ஆனால் வீட்டில் வந்து வேலை பாரு, நீ படிக்கக்கூடாது, படிக்க வேண்டாம், இல்லைன்னா மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணி அந்த ஹஸ்பண்டோட வீட்டில் போயிட்டு உட்காந்துருந்து நீ படி. அப்படி தான் எனக்கு அதான் நான் சொல்லுவேன், நீங்களே எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்காத போது எப்படி இன்னொருத்தங்க ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்க வரவங்க நாளைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன அளவுக்கு எனக்கு கேரண்டி இருக்குது? எனக்கு வந்து நான் இங்கே இருக்கும்போதே நான் பாஸ் பண்ணி போயிடணும், அதுக்கப்புறம் வர லைஃப்ங்கிறது அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கணும். முதல்ல எனக்கு வந்து எக்ஸாமினேஷனில் ஒன்று நான் எய்ம் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இதை முடிக்காமல் நான் போகக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு வந்து ஒரு உறுதியாக நான் நினச்சிட்டே இருந்தேன். டெய்லி வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு ப்ரெஷர் தான் ரொம்ப ஒரு மென்டல் ப்ரெஷராக இருக்கும். அம்மா வந்து நமக்கு என்றைக்குமே அம்மாவை நம்ம குறை சொல்ல முடியாது, பட் ஆனால் அம்மாவே ஒரு கட்டத்து மேலே நம்ம மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த வேலைக்கு போகாத, அரசு வேலைக்கு நீ அரசு வேலைக்கு உன்னால் சாதிக்க முடியாது இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஏன்னா நான் படிக்க தான் செய்கிறேன், நான் வேறு எதுவுமே பண்ணலையே, ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய தண்டனை அப்படி தான் தோணும். ஏன் இந்த நம்மளை இவ்வளோ தண்டனை கொடுக்குறாங்க, நான் நாளைக்கு நல்லா இருந்துட மாட்டோமா, நம்ம ஃபேமிலி நம்ம நல்லா வச்சுக்க மாட்டோமா, நம்ம அம்மாவுக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு போய் 1 மாதம் சம்பளத்தை கொடுத்துட மாட்டோமாங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப நாள் ஏக்கம். இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு அந்த சம்பளத்தை நான் கொடுக்கும்போது உண்மையாகவே சந்தோஷப்படுறேன், அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. பாரு, அவங்க அவ்வளோ திட்டினாங்க, இன்றைக்கி அவங்க உண்மையாகவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட சூழ்நிலை அவங்க என்னை திட்டிருக்கலாம், அந்த என் பொண்ணை யாரோ தப்பாக பேசிடக்கூடாதுன்னு கூட அவங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். அது அவங்கன்னு மட்டும் இல்லை, நிறைய அம்மாக்கள் வந்து நம்ம பொண்ணு தவறான வழியில் போயிடக்கூடாது, இல்லைன்னா வந்து நம்ம 4 பேர் நம்ம பொண்ணை தப்பாக சொல்லிடுவாங்களா, அந்த 4 பேர் இந்த சமுதாயத்தில் தான், அந்த 4 பேர் தான் நம்ம லைஃப்பை நான் வந்து கெடுக்கிறாங்கன்னு சொல்லுவேன். அந்த நாசமாகிறது அந்த 4 பேர் தான், அந்த 4 பேராக தான் நம்ம லைஃபு. இன்றைக்கு வரையும் கேட்பாங்க, பரவாயில்ல நீங்கள் இந்த ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் இவ்வளோ நாளாக சஸ்டெயின் பண்ணி வந்திருக்கீங்க, எப்படி உங்கள் ஃபேமிலியில் அலோவ் பண்ணாங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ தெரியல, நம்ம வந்து நம்ம மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. படிப்பு அதாவது ஒருத்தவங்களோட டிபெண்டன்ட்னால தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு இப்போ என்னோட அண்ணா ஹெல்ப் பண்ணலை, எனக்கு அப்பா கிடையாது, வேற யாரும் ஹஸ்பண்டு அவங்களோட சப்போர்ட்டும் நான் வந்து எந்த ஒரு இதுவுமே நான் வந்து படிக்கலை, கல்யாணம் பண்ணிக்கலை. எனக்கு என்னென்னா, அப்படி இல்லாமல் உன்னால் ஜெயிக்க முடியாதா, அப்படிதான் ஜெயிச்சு தான் நீ காமி அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரண்யா தேவி, நானும் அவங்களும் தான் குரூப் 1 வந்து படித்தோம். அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். இப்போ சேலமில் டிஎஸ்பியாக இருக்காங்க. அவங்களுமே எனக்கு இப்போ வந்து இன்ன வரைக்கும் நான் அடுத்த லெவல் போகணுன்னு நான் அவங்கள பார்த்து நான் மோட்டிவேட் ஆவேன். ஏன்னா அவங்களுமே என் கூட ஒரு 66 போஸ்ட்டில் குரூப் 1ங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வர்றது, டபுள் டிஜிட்டில் வர்றது, அந்த லெவலுக்கு தான் நம்ம குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரும். அந்த இடத்துல அவங்க பாஸ் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
குரூப் 1 லெவல் அடுத்து நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அவங்கள பார்த்து தான். ஏன்னா அவங்களாலையும் சக்ஸஸ் ஆக முடிஞ்சிருக்கு. அவங்க என் கூட இருந்தவங்க தான் இன்றைக்கி ஒருத்தங்க டிஎஸ்பி லெவலில் இருக்காங்கிற போது ஓகே நம்மளாலையும் படித்து நல்ல நிலைமைக்கு போக முடியுங்கிறதுக்காக இன்னுமே நான் வந்து அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். என்னோட அக்கா வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அக்கா வந்து அந்த ஒரு சமுதாயத்துலேருந்து வந்தாலும் அவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டாக படித்து முன்னேறணும் அப்படின்ட்டு அவங்க எம்ஃபில் தமிழ் வரைக்கும் படித்தாங்க. அவங்களுக்கு வந்து அம்மாவால் வந்து அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு என்ஜினியரிங் சேர்த்து படிக்க வைக்க முடியல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழ் வழி கல்வியிலே தான் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் அந்த மாதிரி படித்து, ஆனால் அவங்க எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக அவங்க வந்து வந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். இவ்வளோ கஷ்டப்பட்டு அக்கா நல்லா படிக்கிறாங்க, அப்போ நம்மளுமே நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட், அதாவது கேரளா அந்த கன்னியாகுமரி அந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை வந்து இருக்கும். அந்த கம்யூனிஸ்ட்னால அப்பா என்னன்னா அக்காவுக்கு பேரை வந்து லெனின் அப்படின்னு வச்சார். ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் லெனின் ஷா பரக்கத் பேகம் அப்படிங்கிற ஒரு பேர் எங்கள் அப்பா வச்சது வந்து அது ஒரு புதுவிதமாக இருந்துச்சு. அதனாலேயே அக்கா வந்து நம்ம பேரே லெனின் இருக்குது, நம்ம ஒரு போராட்டத்தில் வாழ்க்கையில் நமக்கு அப்பா ஒரு போராட்டமான ஒரு பேரை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவங்கக்கிட்டேருந்து இப்போ நான் கற்றுக்கிட்டது நம்ம படிக்கணும், படித்தாதான் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கக்கிட்டேருந்து வந்து